ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு எவ்ரிஒன். வெல்கம் டு எஸ்ஐ தமிழ். இதில சேவிங்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில நம்ம வரிசையா ஷேர் மார்க்கெட் பத்தின ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க டாபிக் என்னன்னா, கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான். இதில கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில நம்ம போனஸ் இஷ்யூ, டிவிடெண்ட், ஸ்டாக் ஸ்ப்ளிட், ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட், ரைட்ஸ் இஷ்யூ, ஷேர் பைபேக் அது 6 டாப்பிக்கையும் நம்ம ஒவ்வொரு வீடியோவா இதுக்கு முந்தைய வீடியோக்குள்ள பார்த்துருக்கோம். அது சேவிங்ஸ்ல பிளேலிஸ்ட்லயும் இருக்கும். கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்னு தனியா ஒரு பிளேலிஸ்ட்ல அதுக்குள்ளேயும் இருக்கும். ஸோ, அதில நம்ம கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்ல நம்ம 7வதா அடுத்ததா பார்க்க போற டாபிக் என்னன்னா, மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன் பத்தி தான். அதத்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன் அப்படின்னா என்னன்னா, மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் ரெஃபர்ஸ் டு ப்ராசஸ் ஆஃப் கன்சாலிடேட்டிங் 2 ஆர் மோர் கம்பெனிஸ் இன்டூ ஒன். இட் இஸ் யூஸ்ட் பை கம்பெனிஸ் டு க்ரோ ராபிட்லி, கெயின் மார்க்கெட் ஷேர், எலிமினேட் காம்படிஷன் ஆர் ஆக்சஸ் நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் ஜியோகிராஃபிஸ். இது எப்படின்னா, 2 இல்லன்னா 3 கம்பெனிஸ் சேர்ந்து ஒரே கம்பெனியா பெரிய கம்பெனியா ஆகுறது தான் மெர்ஜர் அக்விசிஷன்னு சொல்றது. இதில மெர்ஜர்னா என்ன? அக்விசிஷன்னா என்னங்கிறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. மெர்ஜர்னா என்னன்னா, 2 கம்பெனிஸ் கம்பைன் டூ ஃபார்ம் அ நியூ சிங்கிள் என்டிட்டி யூசுவலி ஆஸ் ஈக்குவல்ஸ். மெர்ஜர்னா இப்ப 2 இது சேம் 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 லெவல்ல இருக்க கம்பெனிஸா இருக்கும். அது 2ம் சேர்ந்து சிங்கிள் கம்பெனியா மாறுறது. அதுதான் மெர்ஜர்ங்கிறது. அக்விசிஷன்னா என்னன்னா, ஒரு கம்பெனி அது ஆல்ரெடி பெரிய கம்பெனியா இருக்கும். அந்த கம்பெனி அதே ஃபீல்டுல இருக்க ஒரு சின்ன கம்பெனிய டேக் ஓவர் பண்ணிக்கும். ஸோ, அதுதான் பார்த்தீங்கன்னா அக்விசிஷன் சொல்றது. அக்விசிஷன்ல ஒன் கம்பெனி டேக்ஸ் ஓவர் அனதர் அண்ட் எஸ்டாபிலிஷஸ் கண்ட்ரோல். தி அக்வைர்ட் கம்பெனி மே ஆர் மே நாட் கன்டின்யூ டூ எக்ஸிஸ்ட் ஆஸ் எ செப்பரேட் என்டிட்டி. இப்ப அந்த எடுத்த சின்ன கம்பெனி தனி கம்பெனியாவே இருக்கலாம். அதாவது இவங்களுக்கு கீழ வந்துருவாங்க. பட் ஆனா அவங்க தனி கம்பெனியாவே கன்டின்யூ பண்ணுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, அவங்க இது கூட சேர்ந்துட்டு இந்த கம்பெனி நேம்ல ஃபுல்லா மாத்திட்டு, அந்த பேரே இல்லாம இது கூட அப்படியே ரிசோர்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ, அதுதான் அக்விசிஷன் அப்படிங்கிறது. மெர்ஜருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐடியா பிளஸ் வோடாஃபோன் 2ம் சேர்ந்து வோடாஃபோன் ஐடியா லிமிடெட் ஆச்சு. அது 2ம் சேம் லெவல்ல இருந்தது. அது 2ம் மெர்ஜர் ஆயி வோடாஃபோன் ஐடியா லிமிடெட் சிங்கிள் கம்பெனியா மாறுனாங்க. இதுவே இ இதில அக்விசிஷன் என்னன்னா, டாடா குரூப் வந்து ஏர் இந்தியா வந்து அக்வயர் பண்ணது. அது வந்து அக்விசிஷனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஆல்தோ ஆஃபன் யூஸ்டு டுகெதர், மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன் ஆர் டெக்னிக்கலி டிஃபரெண்ட். இப்போ மெர்ஜர், அக்விசிஷன் நம்ம சிங்கிளா பார்க்குறோம். பட் ஆனா டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா 2ம் வேற வேற தான். டைப்ஸ் ஆஃப் மெர்ஜர்ஸ். இதில வந்து மெர்ஜர்ஸ்ல வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்டின்னா, ஹ ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஹாரிசான்டல் மெர்ஜர். ஹாரிசான்டல் மெர்ஜர்ல என்ன ஆகும் அப்டின்னா, பிட்வீன் 2 கம்பெனிஸ் இன் த சேம் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆஃபன் டைரக்ட் காம்படிட்டர்ஸ். இதில 2 கம்பெனி வந்து சேம் இண்டஸ்ட்ரியில இருக்கும். சேம் இதில இருக்கும். அது 2மே காம்படிட்டரா இருக்கும். அது அந்த மாரி கம்பெனிஸ் ஜாயின் ஆகுது ஹாரிசான்டல் மெர்ஜர்ன்னு சொல்லுவோம். இதில வந்து இதோட எய்ம் என்ன அப்டின்னா, மார்க்கெட் ஷேரை இன்கிரீஸ் பண்றதுக்கு, ரெட்யூஸ் காம்படிஷன் காம்படிஷன வந்து ரெட்யூஸ் பண்றதுக்கு. அவங்க 2 பேருமே மார்க்கெட்ல ஒரு நல்ல லெவல்ல இருப்பாங்க. ஸோ, அவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணா, அவங்க மார்க்கெட்ல இவங்களுக்கு ஒரு 15% மார்க்கெட் புடிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு 15% மார்க்கெட் புடிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப 2 சேர்ந்தாங்கன்னா, அவங்க 30% ஆயிரும். ஸோ, அவங்க காம்படிஷன் இல்லாம சிங்கிளா அவங்க வந்து இது பண்ணலாம். இப்ப இவங்களுக்கு இந்த ஏரியால வந்து ஃபுல்லா மார்க்கெட் இருக்கு. அவங்களுக்கு அந்த ஏரியால ஃபுல்லா மார்க்கெட் இருக்குன்னா, 2ம் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க கம்பைனா ஃபுல்லா அவங்க வந்து வொர்க் பண்ணலாம். ஸோ, அந்த அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அவங்களுக்குள்ள ஒரு ரெக்யர்மென்ட் இருக்கு அப்டின்னா, அவங்க வந்து இந்த மாரி பண்ணலாம். சில சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அடுத்த ஜெனரேஷன்ல பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காது. ஸோ, அவங்க அத அப்படியே போக விடுறதுக்கு பதிலா இந்த மாரி கம்பெனிஸ் கூட அவங்க வந்து ஜாயின் பண்ணி இது பண்ணலாம். அப்புறம் ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல வந்து இது பண்ணலாம். அந்த மாதிரி கூட இது நடக்கும். ஸோ, இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வோடஃபோன் ஐடியா அந்த மாரி தான். 2மே சேம் இண்டஸ்ட்ரியில இருக்குது. சேம் இதில இருக்குது. ஸோ, அது 2ம் வந்து இதாயிருக்கும். அதான் ஹாரிசான்டல் மெர்ஜர் அப்படிங்கிறது. வெர்டிகல் மெர்ஜர் அப்படின்னா, அம் அதில 2மே வேற வேற இதில இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்றது. அது எப்படின்னு சொல்றது அப்படின்னா, அ அந்த கம்பெனியோட ப்ராசஸ்ஸு, வொர்க்கு அது என்ன இண்டஸ்ட்ரி இருக்கோ அது அப்படியே வேற. அந்த அக்விசிஷன் அந்த மெர்ஜர் ஆகுற கம்பெனியோட ப்ராசஸ்ஸு, வொர்க்கு, இண்டஸ்ட்ரி அது கம்ப்ளீட்டா வேறையா இருக்கும். பட் ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து இது பண்றதுக்கு. இது வந்து எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, பிட்வீன் கம்பெனி அட் டிஃபரண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் தி சப்ளை செயின். இது வந்து நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஒருத்தவங்க கார் மேனுஃபேக்சரிங்கா இருப்பாங்க. இன்னொருத்தவங்க டயர் மேனுஃபேக்சரிங்கா இருப்பாங்க. இன்னொருத்தவங்க ஆட்டோ ஆன்சிலரீஸ் அந்த மாரி இருப்பாங்க. அந்த மாரி டிஃபரெண்ட்டா இருக்கும். இப்போ ஒவ்வொன்னுக்குமே வந்து நெறைய டிஃபரெண்ட் இது இருக்கும். இப்போ நீங்க கம்ப்ளீட்டா எண்ட் ப்ராடக்ட் மட்டும் தான் பார்ப்பீங்க. பட் ஆனா அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே டிஃபரெண்ட் கம்பெனிஸ் டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரியில இருந்து அவங்க தர இன்புட் தான் அவங்க லாஸ்ட்டா அசெம்பிள் பண்ணி ஃபைனல் ப்ராடக்ட்டா வரும். ஸோ, அவங்க டிஃபரெண்ட் சப்ளை செயின்ல இருப்பாங்க. ஸோ, அத வந்து சிங்கிளா மாத்துறதுக்கு. இதுக்கு வந்து இதோட எய்ம் என்னன்னா, எஃபிஷியன்சி வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு, காஸ்ட் ரெட்யூஸ் பண்றதுக்கு, சப்ளை வந்து என்ஷூர் பண்றதுக்கு. இப்ப வந்து அ ஒரு கார் மேனுஃபேக்சரிங் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு ஒரு கம்பெனிலேருந்து டயர் அவங்க சப்ளையரா வாங்கிட்டே இருக்காங்க அப்டின்னா, இப்ப
அவங்க அந்த அந்த டயர் கம்பெனி சப்ளையர் குடுக்குறவன், இவன விட இன்னொருத்தவங்க வந்து அதிக காசு குடுத்து அங்க டக்குனு போக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவனோட சிச்சுவேஷன் வந்து அவனுக்கு தான் இருக்கும். இந்த கம்பெனிக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் மாத்திட்டு, இது இவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ண மாட்டான். ஸோ இதனால எல்லாம் எஃபிஷியன்சி வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்ளை வந்து இதாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர்னு அங்க ஏதாவது இதாயிருச்சு, அவன் ரூல்ஸ் அவன் இது படி பார்த்தீங்கன்னா, அவன் இது பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படியெல்லாம் இல்லாம எனக்கு வந்து சப்ளை வந்து நிக்காம வரணும். எனக்கு வந்து எல்லாம் ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சான்னா, அந்த சப்ளை செயின்ல இருக்கிற இத அவனே டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா, அவனுக்கு அந்த இஷ்யூவே அப்படியே அப்படியே கம்ப்ளீட்டா சால்வ் ஆயிரும். இப்போ ஃபவுண்டரில இருக்காங்க. ஃபவுண்டரில இருந்து அடுத்து வந்து மெஷினிங் வருது. அடுத்து வெல்டிங் வருது. அந்த மாரி போறப்ப அப்படியே ஒவ்வொன்னும் அவங்க அக்வயர் பண்ணி அவங்க உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அவங்க தேவைக்கு அத யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஒவ்வொரு டைமும் அவங்க சப்ளையர்ட்ட போயிட்டு வர அவங்களுக்கு வந்து காஸ்ட் அவங்களுக்கு அதிகமா இதாகும். டிரான்ஸ்போர்ட் இருக்கும். அப்புறம் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற நேரத்தில அவங்க வந்து இது இது பண்ண மாட்டாங்க. இதே அவங்கட்ட இருந்ததுன்னா, அவங்களுக்கு எப்ப வேணுமோ அவங்க ப்ராப்பரா அத யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வெர்டிகல் மெர்ஜர் அப்படிங்கிறது. அடுத்தது காங்க்ளோமெரேட் மெர்ஜர் அப்படிங்கிறது. அ இது வந்து க ம் இப்ப நம்ம ஹாரிசான்டல்ல வந்து என்ன பார்த்தோம்னா, சேம் இண்டஸ்ட்ரி இருக்குது. வெர்டிகல் மெர்ஜர்ல பார்த்தீங்கன்னா, சி டிஃபரண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் சப்ளை செயின்ல இருக்குது. பட் ஆனா அது மேக்ஸிமம் சேம் இண்டஸ்ட்ரியில தான் இருக்கும். இதுவே காங்க்ளோமெரேட் மெர்ஜர்ல பார்த்தீங்கன்னா, 2மே பிசினஸ்ஸே ரிலேட் இல்லாம இருக்கும். ஆ அந்த மாரி 2மே சம்மந்தம் இல்லாத பிசினஸ் 2 கம்பெனிய வந்து ஜாயின் பண்றது தான் மெர்ஜர் அப்படிங்கிறது. இது வந்து எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா, டைவர்சிஃபிகேஷனுக்கும், ரிஸ்க் ரிடக்ஷனுக்கும் பண்ணுவாங்க. இப்ப நீங்க வந்து ஒரே பிசினஸ்ல இருக்கீங்க. நீங்க ஒரே இத பண்ணிட்டுருக்கீங்க. இப்ப வந்து கோயம்புத்தூர்ல அது சரவுண்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா, மில் பிசினஸ் வந்து அதிகமா போகும். அப்ப எல்லாருமே மில் பிசினஸ் வந்துட்டாங்க அப்படின்னா, அப்ப வந்து அந்த அதுக்கான ரெக்யர்மென்ட் கம்மியாகுறப்ப, டிமாண்ட் கம்மியாகுறப்ப, ஏதாவது இஷ்யூ வரப்ப பார்த்தீங்கன்னா, மில் பிசினஸ் ஃபுல்லாவே அடி வாங்கும். ஸோ, அப்ப அவங்க அந்த டைம்லயே வேற ஏதாவது ஒரு பிசினஸ் ஏதாவது ஒரு இந்த மேனுஃபேக்சரிங் பிசினஸ், ஃபவுண்டரி அந்த மாரி அவங்க வேற ஏதாவது ஒரு அதுக்கு சம்மந்தம் இல்லாத வேற ஏதாவது பிசினஸ் வச்சிருந்தாங்கன்னா, இது இஷ்யூ ஆகுறப்ப அது அவங்களுக்கு கொஞ்சம் கை குடுத்துருக்கும். அது இஷ்யூ ஆகுறப்ப இது கொஞ்சம் கை குடுக்கும். அந்த மாரி அவங்க டைவர்சிஃபிகேஷனா அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஒரே டைம்ல எல்லாமே அவங்களுக்கு அடி வாங்காது. ஸோ, அத வச்சு அவங்க வந்து ப்ராப்பரா அவங்க வந்து ரன் ரன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி அவங்க ஒரு பிசினஸ்லயே எல்லா ரிசோர்ஸையும் போட்டு ஒட்டுமொத்தமா எல்லாத்தையுமே அத நம்பியே அவங்க இருக்காங்க அப்படின்னா, அது வந்து மிகப்பெரிய ரிஸ்க் தான். அது எப்பவுமே நமக்கு ஒரு பிசினஸ் வந்து நல்லாவே ஓடிட்டுருக்கும். அது வந்து நிக்காம போகும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எப்ப வேணாலும், எது வேணாலும் நமக்கு வந்து நடக்கலாம். இப்ப மேகிக்கே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய பிராண்டு அவ்வளோ இதா போயிட்டுருந்தது. டக்குனு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேன்னு சொன்னானுங்க. பேன்னு சொல்லி மொத்தமா அப்படியே ஸ்டாப் பண்ணாங்க. அப்புறம் இப்ப திரும்ப வந்து வர ஆரம்பிச்சுச்சு. அதே மாரி தான் கவர்மெண்ட் வந்து எப்ப வேணாலும், எத வேணாலும் பேன்னு சொல்லலாம். இல்ல வந்து சிச்சுவேஷனே அப்படியே மாறலாம். நம்ம ஒரு விஷயம் வந்து கன்டினியூஸா யூஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, அதோட டிமாண்டே நமக்கு தேவைப்படாம அதுக்கு ஆல்டர்னேட்டா ஒரு பொருள் வந்துருச்சு அப்படின்னா, அது கம்ப்ளீட்டா நமக்கு வந்து அப்படியே வந்து அப்படியே அது வந்து தேவையில்லாம போயிரும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட்டு மொபைல்னு வந்தப்ப பார்த்தீங்கன்னா, கீபேட் மொபைல் தான் எல்லா பக்கமே வந்துட்டே இருந்தது. இந்த கீபேட் மொபைலு அந்த இது ஒர்க் பண்றவங்க, அந்த மாரி இது வந்து ரொம்ப அதிகமா வந்துட்டே இருந்தது. கன்டினியூஸா அதுவே ரொம்ப அதிகமா வந்துட்டு இருந்தது. டக்குனு எப்ப வந்து எல்லாமே டச் ஸ்க்ரீனா மாறுச்சோ, அப்ப கீபேட் மொபைலுக்கான தேவையே இல்லாம போயிருச்சு. அப்ப வந்து அது பேஸ்டா தான் உங்க பிசினஸ் இருக்கு அப்படின்னா, அது மொத்தமா உங்களுக்கு வந்து இது 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 மொத்தமா உங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ அப்படி இல்லாம, நீங்க மொத்தமா அவுட் ஆஃப் பிசினஸ் போகாம, உங்க டைவர்சிஃபைடா இருக்கிறதுக்கும் ரிஸ்க்க வந்து ரெட்யூஸ் பண்றதுக்கும் பண்றது தான் காங்க்ளோமெரேட் மெர்ஜர் அப்படிங்கிறது. இதுல என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, டாடா குரூப் அக்வைரிங் பிசினஸ் அக்ராஸ் த ஸ்டீல், சாஃப்ட்வேர், ஹோட்டல்ஸ். இப்ப நீங்க டாடா குரூப்ன்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, டைட்டன்ல அது கோல்டு, ஜுவல்லு அப்புறம் வந்து அதிலேயே வாட்ச் இருக்கு. பிளஸ் அதிலேயே பார்த்தீங்கன்னா, இது அ அதிலேயே பார்த்தீங்கன்னா, இந்த இப்ப கண்ணாடி வரைக்கும் வந்துருச்சு. அதெல்லாம் பண்றாங்க அவங்க. அடுத்து டாடா ஸ்டீல் இருக்கு. அடுத்து டாடா மோட்டார்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது டிசிஎஸ் இருக்கு. அப்புறம் வந்து இந்த இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து அவங்களோடது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டா டாடா பவர் வந்து அவங்க கம்பெனி தான். டாடா கெமிக்கல்ஸ் இருக்கு. டாடா இன்வெஸ்ட்மென்ட் குரூப்ன்னு இருக்கு. அப்புறம் டிசிஎஸ், டாடா எல்க்ஸின்னு இருக்கு. டாடா கம்யூனிகேஷன் இருக்கு. அப்புறம் வந்து டாடா டெக்னாலஜிஸ் இருக்கு. டாடா ஹவுசிங் இருக்கு. டாடா ரியல்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. ஜாகுவார் லேண்ட் ரோவர் வந்து அவங்களோடது தான். டாடா ஹிட்டாச்சி வந்து அவங்களோடது தான். ட்ரெண்ட் அவங்களோடது தான். டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸ்டார்பக்ஸ் இந்தியா வந்து அவங்களோடது தான். ஏர் இந்தியா அவங்களோடது தான். விஸ்தாரா கூட ஜாயின் வெஞ்சர்ல இருக்காங்க. ஏர் ஏசியா கூட வந்து மெர்ஜர்ல இருக்காங்க. டாடா கேபிட்டல் இருக்கு. டாடா ஏஎன்ஏ லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு. டாடா அசெட் மேனேஜ்மென்ட் இருக்கு. டாடா டெலி சர்வீசஸ் இருக்கு. அதே மாரி எஜுகேஷன்ல பார்த்தீங்கன்னா, டாடா ட்ரஸ்ட், டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயன்ஸ் இருக்கு. டிஐஎஸ்எஸ், டிஐஎஃப்ஆர், டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் இருக்கு. இதெல்லாமே ஹோல்ட் பண்ற கம்பெனினா டாடா சன்ஸ். அதுதான் அவங்களுக்கு மெயின் கம்பெனி மாதிரி.
இந்த இந்த மாதிரி டாட்டால வந்து இவ்ளோ கம்பெனிஸ், இவ்ளோ டைவர்சிஃபிகேஷனா இருப்பாங்க. ஸோ, அப்ப அவங்களுக்கு எந்த குரூப்ல, எந்த இதுல பிரச்சனை வந்தாலுமே, அவங்க இன்னொன்னு வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்டின்னா, டாடா மோட்டார்ஸ்ல வந்து அவங்க லேண்ட் ரோவர், ஜாகுவார் அவங்க வாங்குறப்ப, அவங்க பெரிய டெப்ட்க்கு போயிட்டாங்க. அது அவ்வளோதான் அந்த கம்பெனி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு, அதோட ரேட்டு ₹70 வரைக்கும் போச்சு. பிசினஸ் இல்லாம அவங்க போட்ட அத வந்து எல்லாருமே சொன்னாங்க. அவங்க வந்து வாங்குன பிசினஸ் ஓகே. பட் ஆனா அதுக்கு வந்து அவங்க அதிகமான காசு குடுத்து வாங்கிட்டாங்க. அப்படி அப்படிங்கிற வார்த்தைய அனலிஸ்ட்லேருந்து, இந்த பிசினஸ்ல இருக்கவங்கலேருந்து எல்லாருமே சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்க வாங்குனப்ப நெறைய டெப்ட்ல தான் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் அதோட ஷேர் பிரைஸ்லாம் ₹70 போச்சு. பிசினஸே அதுக்கப்புறம் அது வரதுக்கே ஒரு 3, 4 இயர்ஸ் ஆச்சு. அந்த பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா இதாகி அவங்க மேனேஜ் பண்ணி கொண்டு வரதுக்கு. அதே மாதிரி தான் மத்த பிசினஸும் அப்பப்போ பிரச்சனையாகும். அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, அவங்களோட மெயின் கேஷ் ஜெனரேட்டிவ் பிசினஸ் ரொம்ப அதிகமா கேஷ் ரிசர்வ் இருக்க பிசினஸ் பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் தான். அப்ப டிசிஎஸ்லேருந்து டாடா சன்ஸுக்கு வந்து அவங்களுக்கு டாடா சன்ஸுக்கு தான் அவங்க மெயின் ஹோல்டிங்கு. ஸோ, அவங்களுக்கு வந்து அந்த காசு போயிட்டு டிசிஎஸ்லேருந்து அவங்களுக்கு காசு வந்துட்டே இருக்கும். அந்த காசு வச்சு அவங்க மத்த பிசினஸ பார்த்துக்குவாங்க. சப்போஸ் என்னைக்காவது டிசிஎஸ் அடி வாங்குதுன்னா, டாடா ஸ்டீல வச்சு அவங்க இது பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணி எல்லா ஃபீல்டுலயுமே ஓரளவுக்கு மேக்ஸிமம் அவங்க இருக்கிறதுனால, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பிசினஸ் விட்டு போறது மாதிரியோ, இல்ல ஏதாவது ஒரு பெரிய அடி விழுந்தா அவங்க பாதிக்கப்படுற மாரியோ, அவங்களுக்கு ஏற்படுற பாதிப்பும் கம்மி, எல்லாமே கம்மி. ஒரு பிசினஸ் இதாகிறப்ப அவங்களால மேனேஜ் பண்ணி கொண்டு வந்து அவங்களால இது பண்ணிற முடியும். அதனால தான் எப்பவுமே ஒரு ஃபீல்டு மொத்தமா அடி வாங்குது, ஒரு செக்டார் மொத்தமா அடி வாங்குது அப்படின்னா, அந்த செக்டார்ல, அந்த ஃபீல்டுல, அந்த குரூப்ல டாட்டா கம்பெனிஸ் நீங்க பிக் பண்ணி வாங்கிட்டீங்க. நல்லா உங்களுக்கு அண்டர் வேல்யூல ஒரு நல்ல ரேட் கம்மியில கிடைச்சிருச்சு அப்படின்னா, நீங்க நம்பி வாங்கிட்டீங்க அப்படின்னா, எந்த பிரச்சனை இருந்தாலுமே டாட்டா சால்வ் பண்ணி கொண்டு வந்துருவாரு. நீங்க எந்த கம்பெனி வாங்கினாலுமே ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல டாட்டா வந்து நீங்க எப்பவுமே டாப்பா வச்சுக்கலாம். அந்த மாரி ஒரு இது. இதே மாரி நீங்க இன்னொரு எக்ஸாம்பிள் இன்னொரு முக்கியமான எக்ஸாம்பிள் பார்க்கலாம்னா, ஐடிசி நீங்க சொல்லலாம். ஐடிசில மேக்ஸிமம் அது வந்து பார்த்தீங்கன்னா, சிகரெட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஆனா, சிகரெட்ட தாண்டி அவங்களுக்கு வந்து நெறைய பிசினஸ் இருக்கு. அதுல வந்து மெயின் என்னன்னா, எஃப்எம்சிஜி பிசினஸ்ல அவங்களுக்கு வந்து பெரிய மார்க்கெட் இருக்கு. இப்ப எப்படி அவங்க ரிலையன்ஸ் அவங்கலாம் எப்படி மார்க்கெட் வச்சிருக்காங்களோ, ஹெச்யூஎல்ல மார்க்கெட் வச்சிருக்காங்களோ, அதே மாரி ஐடிசியும் பெரிய மார்க்கெட் வச்சிருக்காங்க. அதுல என்னென்ன இருக்குன்னா, ஃபுட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆஷிர்வாத் அவங்களோடது தான். சன்ஃபீஸ்ட் அவங்களோடது தான். பிங்கோ அந்த சிப்ஸ் அவங்களோடது தான். இப்பி நூடுல்ஸ் அது அவங்களோடது தான். பி நேச்சுரல் அந்த ஜூஸஸ் எல்லாம் அவங்களோடது தான். அந்த ஃபேபெல்லே லக்ஸரி சாக்லேட்ஸ் ஒரு இது பிராண்ட் இருக்கும். அது அவங்களோடது தான். சன்ரைஸ் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாமே அவங்களோடது தான். ஐடிசி மாஸ்டர் செஃப் அந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸு, ஸ்பைசஸ் அது எல்லாமே அவங்களோடது தான். இதே இது பர்சனல் கேர்ல நீங்க வந்தீங்கன்னா, ஃபியாமா டிவில்ஸ் அந்த சோப்ஸு, ஷாம்ப்ஸு, ஷாம்பூ, பாடி வாஷ் அதெல்லாம் அவங்களோடது தான். விவல் சோப்பு அது எல்லாமே அவங்களோடது தான். இந்த எங்கேஜ் டியோட்ரண்ட்ஸ், பெர்ஃப்யூம் வந்து அவங்களோடது தான். டெர்மாஃபிக்யூ அப்படிங்கிற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு, டெர்மடாலஜி ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்களோடது தான். சாவ்லான் அது ஹேண்ட் சானிடைசர் ப்ராடக்ட் அது அவங்களோடது தான். இத தாண்டி அதர் எஃப்எம்சிஜி பார்த்துட்டீங்கன்னா, அந்த கிளாஸ்மேட் பிராண்ட் வந்து அவங்களோடது தான். அந்த ஸ்டேஷனரி ப்ராடக்ட்ஸ், நோட்ஸு, பென்சில் எல்லாம். பேப்பர் கிராஃப்ட், பிரீமியம் ஆஃபீஸ் ஸ்டேஷனரி ப்ராடக்ட்ஸ் அது வந்து அது அதுவும் அவங்களோடது தான். அப்புறம் இந்த மங்கள் தீப் அகர்பத்தீஸ் அதுவும் வந்து அவங்களோடது தான். அத தாண்டி நீங்க டொபாக்கோ சிகரெட்ல வந்துட்டீங்க அப்படின்னா, அ அந்த சிகரெட் பிராண்ட் மேக்ஸிமம் அவங்களோடது தான். அந்த கோல்டு ஃபிளாக்கு, கிளாசிக்கு, நேவி கட்டு, இன்சிக்னியா, இண்டியா, கிங்ஸு, சிசர்ஸு, பிரிஸ்டலு, கேப்ஸ்டன், ஃபிளேக்கு அது எல்லாமே வந்து அவங்களோடது தான். இதே ஹோட்டல்ல நீங்க ஹோட்டல் பிசினஸ்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஐடிசி ஹோட்டல்ஸு, வெல்கம் ஹோட்டல், ஃபார்ச்சூன் ஹோட்டல்ஸ், வெல்கம் ஹெரிடேஜ் அது எல்லாமே அவங்களோட குரூப் தான். இதே பேப்பர் போட்ஸ், பேக்கேஜிங் அண்ட் பிரிண்டிங் பிசினஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐடிசி பேப்பர் போட்ஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி பேப்பர்ஸ் அப்படிங்கிறது அவங்களோடது தான். ஐடிசி பேக்கேஜிங் அண்ட் பிரிண்டிங் டிவிஷன் அப்படிங்கிறது அவங்களோடது தான். இதே அ இதே அக்ரி பிசினஸ்லயே அவங்க இருக்காங்க. இ சவுப்பல் இ சவுப்பல் அப்படிங்கிறது வந்து அவங்களோடது தான். அப்புறம் வந்து இதில கீ ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களோடது தான். இது சோர்சிங் ஆஃப் வீட், ரைஸ், ஸ்பைஸ், காஃபி அண்ட் லீஃப் டொபேக்கோ அது எல்லாமே வந்து அவங்களோடது தான். இதே ஐடி சர்வீஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐடிசி இன்ஃபோடெக்ன்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எ அ டாட்டா மாதிரி ஐடிசியும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய பிராண்டு. ரொம்ப பெரிய பிராண்டு. எல்லா பக்கமுமே அவங்க டைவர்சிஃபைடா ஒரு நல்ல இது வச்சிருப்பாங்க. ஸோ ஐடிசியும் ஒரு நம்பகத்தன்மையான ஒரு இதுதான். ஏன்னா, இவ்வளோ டைப் ஆஃப் பிசினஸ் வச்சிருக்கப்ப, அவங்ககிட்டயும் கொஞ்சம் நல்ல வந்து இது பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு செக்டார் மட்டும் இல்லாம, ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம டிஃப்ரெண்ட் அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பிசினஸ்ல போய் அத வந்து அக்யூர் பண்ணி அத மெர்ஜர் பண்றது தான் காங்க்ளமேட் மெர்ஜர் அப்படிங்கிறது. அடுத்தது கான்சென்ட்ரிக் மெர்ஜர் அப்படின்னா என்ன? கம்பெனிஸ் இன் ரிலேட்டட் பிசினஸ் சர்விங் த சேம் கஸ்டமர்ஸ் வித் டிஃபரெண்ட் பட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது. இது எப்படின்னா எக்ஸாம்பிள் என்னன்னா, ஃபோன் மேனுஃபேக்சரர் மெர்ஜிங் வித் சாஃப்ட்வேர் கம்பெனி. அதுதான் பார்த்தீங்கன்னா, இதுக்கு எக்ஸாம்பிள். இது இது வந்து பார்த்தீங்கன்னா, ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கும். அவங்க சேம் கஸ்டமர்ஸ்க்கு தான் வந்து
சர்விங் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனா ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸா இருக்கும். அதுதான். இப்போ ஒரே கம்பெனிக்கு அவங்க வேற வேற இது இப்போ சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ரிலையன்ஸுக்கு ஒருத்தன் வந்து சப்ளையரா இருக்கான் அப்படின்னா, அவங்க வந்து 2 விதமான பொருள் ரிலையன்ஸ் வாங்குறாங்க. அவங்ககிட்ட இருந்து ஒண்ணு போகுது, இன்னொருத்தவங்ககிட்ட ஒண்ணு போகுதுன்னா, அவங்க 2 பேரும் மெர்ஜ் ஆயிட்டாங்க அப்படின்னா, அந்த 2 பொருளையுமே ஒரே கம்பெனி அவங்களுக்கு குடுக்குற மாரி இது பண்றது. அதுதான் கான்சென்ட்ரிக் மெர்ஜர் அப்படிங்கிறது. அடுத்தது அக்விசிஷன்ல என்ன இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது டைப் ஆஃப் மெர்ஜர். இப்போ வந்து அக்விசிஷன்ல என்னென்ன இதுன்னா, ஃப்ரெண்ட்லி அக்விசிஷன். டார்கெட் கம்பெனி அக்ரீஸ் டூ பி அக்வயர்டு. இப்போ வந்து இந்த அந்த சின்ன கம்பெனி நம்ம சொன்னோம். பெரிய கம்பெனி கூட சின்ன கம்பெனி ஜாயின் பண்றத அக்விசிஷன் சொல்லுவோம். அது அந்த சின்ன கம்பெனி அவங்க வந்து அக்ரி பண்ணி நம்ம ஜாயின் பண்றத ஃப்ரெண்ட்லி அக்விசிஷன்னு சொல்லுவோம். நெகோஷியேட்டட் அண்ட் அப்ரூவ்டு பை போத் போர்ட்ஸ். 2 பேருமே உட்காந்து பேசி, டிஸ்கஸ் பண்ணி நாங்க இவ்வளோ தரோம், இல்ல இந்தந்த டெர்ம்ஸ்லாம் வச்சுக்கலாம். அப்படிங்கிற மாரி பேசி இது பண்ணி பண்றது. அடுத்தது ஹாஸ்டைல் டேக் ஓவர். ஹாஸ்டைல் டேக் ஓவர் அப்படின்னா என்னன்னா, அக்வைரிங் கம்பெனி bypasses மேனேஜ்மெண்ட் அண்ட் கோஸ் டைரக்ட்லி டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ரிப்ளேஸ் த போர்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் கூட வந்து இஷ்யூ ஆகி, இதாகி அவங்க டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டர்ட்ட கூட போய் அவங்க போர்டையே ரிப்ளேஸ் பண்றது தான் ஹாஸ்டைல் டேக் ஓவர். ஒரு பெரிய இஷ்யூ வந்துடும். அவங்களால வந்து மேனேஜ் பண்ணி ரன் பண்ண முடியாது. இதுக்கு மேல இருந்தா கம்பெனியே இருக்காது அப்படிங்கிற மாரி சிச்சுவேஷன்ல அ அவங்களே ஒரு அந்த கம்பெனியே வந்து மேனேஜ்மெண்ட்ட பைபாஸ் பண்ணி போய் பண்றது தான் ஹாஸ்டைல் டேக் ஓவர் அப்படிங்கிறது. ஆஃபன் ரெசிஸ்டட் பை த டார்கெட் கம்பெனி. இதில வந்து மேக்ஸிமம் வந்து டார்கெட் கம்பெனி வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஏன்னா, அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லாம இருக்கும். ஸோ, அந்த மாரி இருக்கும். நெக்ஸ்ட் ரிவர்ஸ் மெர்ஜர். எ பிரைவேட் கம்பெனி அக்வைர்ஸ் அ பப்ளிக் கம்பெனி டூ கோ பப்ளிக் வித்தவுட் அன் ஐபிஓ. ஷார்ட்கட் ஃபார் என்டரிங் ஸ்டாக் மார்க்கெட். இப்போ ஒரு கம்பெனி இப்போ அந்த கம்பெனி ஷேர் மார்க்கெட்ல இருக்காது. பட் ஆனா அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல போகணும் அப்படின்னா ஐபிஓ போட்டு அதெல்லாம் பண்ணாம, ஆல்ரெடி பப்ளிக் கம்பெனியா இருக்க ஒரு கம்பெனி கூட அவங்க அவங்க கூட அவங்க அக்வயர் பண்ற இது போட்டாங்க. அக்விசிஷன் இது போட்டாங்க அப்படின்னா, அவங்களும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க கம்பெனியா மாறிடுவாங்க. ஸோ, இதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் மெர்ஜர் அப்படிங்கிறது. இது ஒய் கம்பெனிஸ் கோ ஃபார் எம்&ஏ. கம்பெனி எல்லாம் எதுக்காக மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் பண்றாங்க அப்படின்னா, குரோத் அண்ட் எக்ஸ்பான்ஷனுக்காக தான். இப்போ 2 சின்ன சின்ன கம்பெனியா இருக்குது ஒரே கம்பெனியா மாறுனோம்னா, அந்த கம்பெனி வந்து குரோத் ஆயிட்டே இருக்கும். ஆல்ரெடி அவங்க மார்க்கெட்ல வந்து ஒரு பெரிய பிளேயர் இருப்பாங்க. அவங்கள வந்து இந்த சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் இருந்ததுன்னா, அந்த மார்க்கெட்ட வந்து பெருசா இது பண்ண முடியாது. இப்போ 2, 3 கம்பெனி சேர்ந்திருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஈக்குவலா இல்ல அவங்க கூட ஒரு காம்பீட் பண்ற அளவுக்கு அவங்களால வந்து வர முடியும். அதே மாரி அவங்க 2 கம்பெனி சேர்றப்ப அவங்களுக்கான ரிசோர்ஸ் வந்து அதிகமாகும். அவங்களுக்கான இதெல்லாமே அதிகமாகும். மார்க்கெட் எல்லாமே அதிகமாகும். ஸோ, அவங்களுக்கு வந்து பிசினஸும் எக்ஸ்பேண்ட் ஆகும், குரோத்தும் ஆகும். எக்ஸ்பேண்ட் ப்ராடக்ட் சர்வீஸ் ஆஃபரிங்ஸ். அடுத்து சினர்ஜி, காஸ்ட் சேவிங், ஆப்பரேஷனல் எஃபிஷியன்சி, ரெவென்யூ என்ஹான்ஸ்மென்ட், கிராஸ் செல்லிங் ப்ராடக்ட்ஸ். இப்போ சொன்ன மாதிரி இப்போ ஆப்பரேஷனல் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் வந்து இவங்க ஒரு இது செல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு இது செல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப 2ம் இது பண்றப்ப 2 மார்க்கெட்டுமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ, அவங்க இங்க வித்துட்டு இருக்கிறத அங்கேயும் விக்க ஆரம்பிப்பாங்க. அங்க வித்துட்டு இருக்கிறத இங்கேயும் விக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ, அதான் கிராஸ் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. எலிமினேட் காம்படிஷன். சொன்ன மாதிரி 2 பேர் காம்பீட் பண்ணி இது இது பண்ணி ஒண்ணு வந்து 2 பேரும் மாறி மாறி அடிச்சு 2 பேருக்குமே ப்ராப்பரான இது இல்லாம இப்ப சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, இவன் டிஸ்கவுண்ட் குடுக்குறான்னு சொல்லி அவன் டிஸ்கவுண்ட் குடுப்பான். இப்ப 2 பேருமே நஷ்டத்துல இது பண்றதுக்கு 2மே சேர்ந்து அவங்க மெர்ஜர் ஆயி இது பண்ணிட்டாங்க. எம்&ஏ பண்ணிட்டாங்க அப்டின்னா, அவங்க வைக்கிறது தான் பிரைஸ். அவங்க வந்து காம்படிஷன் இல்லாம அவங்க நீட்டா அப்டியே பிசினஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி கெயின் மார்க்கெட் டாமினன்ஸ் அதான் மார்க்கெட்ல வந்து டாமினேட் பண்றதுக்கு அண்ட் பிரைசிங் பவர் சொன்ன மாதிரி அப்ப சிங்கிள் பிளேயர் வந்துட்டாங்கன்னா, அவங்க வைக்கிறது தான் பிரைஸ். 2 பேர் அப்படி இருக்காங்க அப்படின்னா, இவன விட இவன் கம்மியா தரான் அப்படின்ட்டு அங்க போவாங்க. இவன் டிஸ்கவுண்ட் தரான் அப்படின்ட்டு இங்க போவாங்க. அந்த பவர வந்து இது பண்றதுக்கு. அக்சஸ் டூ டெக்னாலஜி ஆர் டேலண்ட். இப்ப சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி சின்ன கம்பெனியா இருக்கலாம். பட் ஆனா அவங்ககிட்ட வந்து ஒரு டெக்னாலஜி இவங்ககிட்ட இல்லாத ஒரு டெக்னாலஜி இருக்கலாம். இவங்ககிட்ட இல்லாத ஒரு பேட்டர்ன் இருக்கலாம். இந்த ஆர்&டி கேப்பபிலிட்டீஸ் சம்டைம்ஸ் ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ் இருக்கலாம். அந்த மாதிரி அவங்க தனித்தனியா அவங்க ஒவ்வொன்னா இவங்க உட்காந்து பில்டு பண்ணி கொண்டு வந்து இது பண்றதுக்கு, இந்த கம்பெனிய அவங்க மொத்தமா வாங்கிட்டாங்க அப்படின்னா, அப்ப ஒரு அது வந்து ஒரு சின்ன ப்ராசஸ்ல இவங்களுக்கு எல்லாம் மொத்தமா ஈஸியா கிடைச்சிரும். இவங்க ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சிருக்கிறது இவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். அது இவங்க பில்ட் பண்ண அதுக்கு 5 இயர்ஸ் ஆகலாம், 10 இயர்ஸ் ஆகலாம். அவ்வளோ வெயிட் பண்றதுக்கு பதிலா, மொத்தமா அவங்க அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக பண்ணலாம். அடுத்து டைவர்சிஃபிகேஷன். சொன்ன மாதிரி ஒரே பிசினஸ்ல இருக்கிறதுக்கு பதிலா, நீங்க டைவர்சிஃபை பண்ணி எல்லாத்துலயும் இருந்தீங்க அப்படின்னா, அது கம்பெனிக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் ரெட்யூஸ் ஆகும். அடுத்து டாக்ஸ் பெனிஃபிட்ஸ். யூட்டிலைஸ் லாஸஸ் ஆஃப் த அக்வைர்டு கம்பெனி டூ ரெடியூஸ் டாக்ஸ் லைபிலிட்டி. இப்போ நீங்கள் அக்வயர் பண்ணுற கம்பெனி லாஸில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த லாஸை உங்கள் கம்பெனி நேமில் காமிச்சு உங்களோட டாக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இவ்வளோ லாஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிச்சிங்கன்னா உங்களோட டாக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அடுத்து டியூ டிலிஜென்ஸ் இன் எம்&ஏ. பிஃபோர் எனி எம்&ஏ டீல் த அக்வயரிங் கம்பெனி கண்டக்ட்ஸ் டியூ டிலிஜென்ஸ், a thorough investigation of the target company to assess
ஃபைனான்ஷியல் இப்ப வந்து ஒரு கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனி ஒரு சின்ன கம்பெனி வந்து அக்வயர் பண்ணுது, இல்ல மெர்ஜர் பண்ண இது பண்ணுது அப்டின்னா, அக்வயர் பண்ணுது அப்டின்னா, அது ஃபுல்லா அத பத்தின தரவு இன்வெஸ்டிகேட் பண்ணும். ஏன்னா, அப்டி பண்ணாம அவங்க வாங்குனா அவங்களுக்கு தான் நஷ்டமாகும். ஒவ்வொரு டைம் சின்ன கம்பெனி வெளிய வந்து ஃபேக்கா காமிச்சு இது பண்ணி, அதோட வேல்யூ வந்து ஃபேக்கா இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சு, அவங்க இது பண்ணி அதிக இதுக்கு வித்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்படி இல்லாம அவங்க கரெக்ட்டா அசஸ் பண்ணி இது பண்றதுக்கு பேர் தான் டியூ டிலிஜென்ஸ் அப்படிங்கிறது. அதில அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபைனான்ஷியல் ஹெல்த் பார்ப்பாங்க. கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ஹெல்த் எப்படி இருக்கு? ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எப்படி இருக்கு? ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வருது? இயர்னிங் பெர் ஷேர் எப்படி இருக்கு? அத பத்தி ஃபுல்லா அவங்க இது பண்றது. நெக்ஸ்ட்டு லீகல் லைபிலிட்டீஸ். அவங்களுக்கு லீகல் லைபிலிட்டீஸ் ஏதாவது இருக்கா? அவங்க வந்து ஏதாவது சட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? எங்கேயாவது அவங்க இஷ்யூ வச்சிருக்காங்களா? எங்கேயாவது வந்து எங்கேயாவது ஸோ, அந்த மாதிரி ஏதாவது லீகல் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு அவங்க வித்துட்டு போயிட்டாங்கன்னா, அவங்க வாங்குனதுக்கப்புறம் அந்த இஷ்யூ வந்து அவங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் அவங்க வந்து அத உட்காந்து சால்வ் பண்ணிட்டு அதுக்கு ஏதாவது பே பண்ணிட்டு இருக்க மாரி இருக்கும். அடுத்து கஸ்டமர் கான்ட்ராக்ட். அவங்க கஸ்டமர் கூட ஏதாவது கான்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ வருஷம் நாங்க உங்களுக்கு இது பண்ணுவோம். இவ்வளோ வருஷம் நாங்க சப்ளை பண்ணுவோம். அது இந்த ரேட்ல சப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி அவங்க இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அத அவங்க பிரேக் பண்ண முடியாது. அதை வந்து இங்க வந்து ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். அடுத்து இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி. உங்களோட பேட்டன்ட் இந்த ஆர்&டி இது அந்த மாரி இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அடுத்து எம்ப்ளாயி இஷ்யூஸ். எம்ப்ளாயீஸ் கூட என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு? எம்ப்ளாயீஸ் வந்து என்ன மனநிலையில இருக்காங்க? அவங்க கன்டின்யூ பண்ணுவாங்களா? அவங்க வந்து என்னென்ன குடுத்துருக்காங்க? அவங்க கூட ஏதாவது ஃபினான்ஷியலா என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் இருக்கு? அப்படிங்கிற மாரி செக் பண்ணுவாங்க. அடுத்து கல்ச்சுரல் காம்பேட்டபிலிட்டி. இப்ப நம்ம கம்பெனி வந்து என்ன கல்ச்சர்ல இருக்கு? அவங்க கம்பெனி என்ன கல்ச்சர்ல இருக்கு? அவங்கள வந்து நம்ம அக்வயர் பண்ணோம்னா, நம்ம நம்ம என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவோம்? அவங்க என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க? அது எல்லாமே வந்து சால்வ் பண்ணிக்கிற மாரி இருக்குமா? அப்படிங்கிற மாரி இதெல்லாம் பார்ப்பாங்க. திஸ் ரெடியூசஸ் த ரிஸ்க் ஆஃப் சர்ப்ரைசஸ் ஆஃப்டர் த டீல். சொன்ன மாதிரி டீல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க வாங்குனதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஒவ்வொரு பிரச்சனையா வந்து நின்னுட்டே இருக்கும். திடீர்னு இந்த இந்த கம்பெனில வந்து இங்கே ஒரு பிரச்சனையா இருக்கும். ஏதாவது லீகல் இஷ்யூ இருக்கும். இல்ல ஏதாவது ஒரு எம்ப்ளாயி இஷ்யூ இருக்கும். கஸ்டமர் கான்ட்ராக்ட் இருக்கும். அந்த மாரி நமக்கு சர்ப்ரைஸா வந்துட்டுருக்கும். ஸோ, அது இல்லாம இருக்கிறதுக்காக அவங்க ஃபர்ஸ்ட்டே வந்து செக் பண்ணிருவாங்க. மெர்ஜர் அக்விசிஷன் பண்றப்பயே டியூ டிலிஜென்ஸ் எம்&ஏ அதில வந்து ஃபுல்லா செக் பண்ணிருவாங்க அவங்க. அடுத்தது எம்&ஏ ப்ராசஸ். ஃபர்ஸ்ட்டு எம்&ஏ ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட். ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட்ஸ்னா என்னன்னா, டிஃபைன் கோல்ஸ் வந்து டிஃபைன் பண்றது. அதுக்கு என்ன குரோத்தா, டைவர்சிஃபிகேஷனா என்ன எதுக்காக அவங்க வந்து எம்&ஏ பண்ணணும்னு நெனைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கோல் டிஃபைன் பண்றது. அடுத்தது டார்கெட் ஐடென்டிஃபை பண்றது. லுக் ஃபார் பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் ஃபார் த மேட்ச் த ஸ்ட்ராட்டஜி. அவங்க ஆல்ரெடி கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்தெந்த கேண்டிடேட் வந்து மார்க்கெட்டில இருக்காங்க, எந்தெந்த டார்கெட் மார்க்கெட்டில இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஐடென்டிஃபை பண்ணுறது. அடுத்தது வேல்யூவேஷன் அண்ட் அனாலிசிஸ். யூஸ் ஃபைனான்ஷியல் மாடல்ஸ் டு டிட்டர்மைன் இட்ஸ் வேல்யூ. நம்ம சொன்ன மாதிரி அதுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ அந்த மாதிரி அந்த கம்பெனியோட ஒரிஜினல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கு அந்த டிசிஎஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தடு இல்லைனா அதே செக்டாரில் இருக்க அதர் கம்பெனிஸ் கூட அதை கம்பேர் பண்ணி அதெல்லாம் பண்ணிவிட்டு அதோட வேல்யூவேஷன் நம்ம பார்ப்போம். அதை வந்து அனலைஸ் பண்ணுவோம் ஃபுல்லா. அதுக்கடுத்து டியூ டிலிஜென்ஸ் நம்ம சொன்ன மாதிரி, அதில வந்து லீகல் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? ஃபினான்ஷியல் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? ஆப்பரேஷனல் அனாலிசிஸ், எம்ப்ளாயீஸ் வந்து எப்படி இருக்காங்க? அப்புறம் வந்து மத்தபடி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, அந்த இஷ்யூஸ்லாம் ஏதாவது இருக்கா? அப்படின்னு நம்ம ஃபுல்லா இது பார்க்குறது. அதுக்கடுத்து நெகோஷியேஷன் அண்ட் டீல் ஸ்ட்ரக்சரிங் எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப அந்த கம்பெனிட்ட நம்ம போய் பேசணும்னா, அவங்களுக்கு வந்து இவ்வளோ நீங்க இந்த மாரிலாம் இருந்துக்கலாம். இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து நாங்க இவ்வளோ பே பண்றோம். அந்த மாரி நம்ம நெகோஷியேட் பண்றது. டீல் வந்து ஸ்ட்ரக்சர் பண்றது. பிரைஸு, பேமெண்ட் மெத்தடு, டைம்லைன்ஸ் இவ்வளோ நாளுக்குள்ள பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிற மாரி இதெல்லாம் பேசுறது. அதுக்கு அடுத்தது ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ். இது நீங்க பண்றீங்க அப்படின்னா, நீங்க இஷ்டத்துக்கு போய் ஒரு கம்பெனி இருக்கு. நான் காசு குடுத்து வாங்கிட்டு வந்துட்டேங்கிற மாரிலாம் நீங்க பண்ணக்கூடாது. அது வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ்லாம் இருக்கு. ரெகுலே லிஸ்ட் ஆயிருக்கனாலும் சரி, லிஸ்ட் ஆகலைனாலும் சரி, நீங்க ஒரு பிசினஸ வந்து நீங்க அக்வயர் பண்ண போறீங்க. ஒரு கம்பெனி மொத்தமா நீங்க இது பண்ண போறீங்க அப்படின்னா, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அது இருக்கு. செபி இருக்கு. அப்புறம் வந்து நீங்க அந்த பிசினஸுக்கு ஏத்த மாதிரி, அந்த இதுக்கு ஏத்த மாதிரி சில அந்த என்விரான்மென்டல் அப்ரூவல் அந்த மாரி நெறையா இருக்கு. அந்த ஸ்டேட் அப்ரூவல் அந்த மாரி நெறையா இருக்கு. ஸோ ஒவ்வொரு பிசினஸ்க்கு ஏத்த மாரி, ஒரு கம்பெனிஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த அப்ரூவல்லாம் நீங்க செக் பண்ணணும். எது எது வாங்க வேண்டியிருக்கும், எது எது இது பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் செக் பண்ணி நீங்க இது பண்ணணும். நெக்ஸ்ட் டீல் க்ளோசர். இப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாமே ஓகே. லீகலா டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணி டீல் வந்து ஃபைனலைஸ் பண்றது. அடுத்தது போஸ்ட் மெர்ஜர் இன்டகிரேஷன் என்னன்னா, ஆப்பரேஷன்லாம் கம்பைன் பண்றது. கல்ச்சர், சிஸ்டம் அ ஆப்பரேஷன, கல்ச்சர, டீம்ஸ் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி சிங்கிள் கம்பெனியா அவங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறது. தனித்தனி கம்பெனியா இருப்பாங்க. தனித்தனி தான் இருக்கும். எல்லாத்தையுமே அவங்க கம்பைன் பண்ணி சிங்கிளா வந்து இது பண்ண ஆரம்பிக்கிறது. இதுதான் மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ல இருக்கிற ஸ்டெப்ஸு. அடுத்தது மெத்தட் ஆஃப் ஃபைனான்சிங் அண்ட் அக்விசிஷன். இதில வந்து என்னென்ன மாரி ஃபைனான்ஷியலா எப்படியெல்லாம் இது பண்ணுவாங்க அப்படின்னா, கேஷ் ட்ரான்சாக்ஷன் மொத்தமா
காசா குடுத்து இது பண்றது. அடுத்தது ஸ்டாக் ஸ்வாப்பு. இவங்க இவங்க கம்பெனியோட ஸ்டாக் நாங்க இவ்வளோ ஸ்டாக்கு தர்றோம். உங்க கம்பெனி நாங்க எடுத்துக்கிறோம். அப்படிங்கிற மாரி ஸ்டாக்க வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து மிக்ஸ்டு டீல். அதாவது கொஞ்சம் கேஷ் குடுத்துக்கிறது, கொஞ்சம் ஸ்டாக்ஸ் இது பண்ணிக்கிறது அந்த மாதிரி. அடுத்தது லிவரேஜ் பை-அவுட். அத வந்து எல்பிஓன்னு சொல்லுவாங்க. அக்விசிஷன் ஃபண்டட் பை பாரோட் மனி யூசிங் த அக்வயர்ட் கம்பெனிஸ் அசெட்ஸ் ஆஸ் கொலாட்ரல். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன கம்பெனிட்டயே சம் அசெட்ஸ் இருக்கும். அந்த அசெட்ஸ கொலாட்ரலா வச்சு அந்த காச வாங்கி, அதையே வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு குடுக்குறது. குடுத்துட்டு அவங்க வாங்குன காச எந்த கம்பெனி வந்து அக்வயர் பண்ணுதோ, அந்த பெரிய கம்பெனி அத பே பண்ணிக்கும். ஸோ, அவங்க அந்த காசு வாங்கிட்டு அந்த கம்பெனிய வந்து அவங்களுக்கு குடுத்துடணும் அந்த மாதிரி. ஸோ, இப்படி பண்றப்ப அதத்தான் நம்ம லிவரேஜ்டு பை அவுட் அப்படின்னு சொல்லுவோம். லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஆஸ்பெக்ட்ஸ் இன் இந்தியா. இதுக்கு வந்து எந்தெந்த ரெகுலேட்டரி ஆக்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஃபாலோ பண்ணணும். அப்புறம் செபி டேக் ஓவர் கோட் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்புறம் காம்படிஷன் ஆக்ட் 2002 வந்து ஹேண்டில் பண்ணணும். இது வந்து சிசிஐ இது வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஹேண்டில் பண்ணுது. இது காம்படிஷன் ஆக்ட் 2002ங்கிறது. அத வந்து இது பண்ணணும். அடுத்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட். டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் அந்த கம்பெனி டாக்ஸ் இவ்வளோ இருக்கு, இது இவ்வளோ இருக்கு, இது இவ்வளோ இருக்குன்னு சொல்லி அதுவும் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ, அது எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அது எல்லாமே நம்ம செக் பண்ணி இது பண்ணணும். அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்&ஏ வந்து என்னென்ன அப்டின்னா, ஃபாஸ்ட் ட்ராக் குரோத். இப்ப நீங்க நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி இருக்கு. ஆல்ரெடி உங்கட்ட இல்ல அப்டின்னா, நீங்க அதுக்காக பில்ட் பண்றதுக்கு ஒரு 5 இயர்ஸ் ஆகலாம், 10 இயர்ஸ் ஆகலாம். நீங்க அத எக்ஸ்பேண்ட் பண்ணி, அத கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து, கீழ இருந்து அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா குரோத் பண்ணி கொண்டு வரதுக்கு 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் ஆகலாம். நீங்க அதே மாரி இது பண்றதுக்கு. பட் ஆனா ஆல்ரெடி அதே செட்டப்போட, அதே இதோட, அதே மார்க்கெட்டோட அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க வந்து பண்றது ஓகே. அந்த அளவுக்கு அவங்க மார்க்கெட்டும் புடிச்சு வச்சிருக்காங்க அப்டின்னா, நீங்க அத மொத்தமா வாங்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அது ஈஸி. நீங்க அந்த இடத்துல போய் டக்குன்னு நீங்க வந்து வேலைய ஆரம்பிச்சு நீங்க பண்ண ஆரம்பிச்சுடலாம். ஸோ, அது வந்து குரோத் வந்து ஃபாஸ்ட் ட்ராக்கா இருக்கும். அ எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல். அடுத்து ஆக்சஸ் டூ நியூ மார்க்கெட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ். நீங்க நியூ மார்க்கெட்ஸுக்கு உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். நியூ டெக்னாலஜிஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் நம்ம சொன்ன மாதிரி அவங்களோட லோன் வந்து அவங்களோட லாஸ் வந்து நீங்க காமிச்சு அத டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்ல இது பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங்கர் பிராண்ட் ஆர் மார்க்கெட் பிரசன்ஸ். இப்ப சிங்கிளா இருக்கிறத விட நீங்க 2 ஜாயின் பண்றப்போ உங்களுக்கு வந்து பிராண்ட் நேம் வந்து இன்கிரீஸ் ஆகும். மார்க்கெட் பிரசன்ஸும் அதிகமாகும். சொன்ன மாதிரி இவங்க ஒரு செட் ஆஃப் மார்க்கெட் வச்சிருப்பாங்க. அவங்க செட் ஆஃப் மார்க்கெட் வச்சிருப்பாங்க. ஸோ 2 கம்பைன் ஆகுறப்போ உங்களுக்கு மார்க்கெட் பிரசன்ஸ் வந்து அதிகமாகும். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் ரிஸ்க். இதில வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் ரிஸ்க் என்னென்ன இருக்குன்னா, கல்ச்சுரல் கிளாஷஸ் பிட்வீன் ஆர்கனைசேஷன் சொன்ன மாதிரி, இப்ப நார்த்ல இருக்கவங்க ஒரு சவுத் இந்தியன் கம்பெனி அக்வயர் பண்றாங்க அப்படின்னா, இங்க இருக்கவங்களோட கல்ச்சர் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இங்க இருக்கிறதுக்கு அவங்க லீவ் விட மாட்டாங்க. அப்புறம் இங்க இருக்கவங்க எப்படி பிசினஸ் ரன் பண்றாங்க, எம்ப்ளாயீஸ் எப்படி இது பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி கல்ச்சுரல் கிளாஷஸ் வந்து நெறையா வர வாய்ப்பு இருக்கு. அது வந்து அவங்க ஃபர்ஸ்ட்டே என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்து அத ரெக்டிஃபை பண்ணி, அது வராம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி பண்ணணும். நெக்ஸ்ட் இன்டகிரேஷன் சேலஞ்சஸ். இன்டகிரேஷன் சேலஞ்சஸ் அப்டின்னா என்னன்னா, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது சிங்கிள் கம்பெனியா மானதுக்கப்புறம் அவங்களோட சேஞ்சஸ்லாம் இங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்டகிரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கொண்டு வர பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிறத உடனே அப்படியே மாறி அந்த கம்பெனி ரன் பண்ற மாரி இந்த கம்பெனி ரன் ஆக ஆரம்பிச்சுரும். அவங்க ஒண்ணு ஒண்ணு பண்ண அது நெறைய சேலஞ்சஸ் வந்துட்டே இருக்கும். அந்த சேலஞ்சஸ் தான் இன்டகிரேஷன் சேலஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். எம்ப்ளாயி லே ஆஃப் ஆர் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ இந்த மாரி அவங்க கம்பெனி வாங்குறாங்க அப்படின்னா, இருக்கிறவங்க எல்லாரையும் அவங்க வச்சுக்குவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நெறைய பேர் அவங்க வந்து வெளிய அனுப்பலாம். அப்படி இல்லன்னா அவங்களுக்கு ஏதாவது இது மாத்தலான்னு இது மாத்தலாம். அப்ப வந்து பழைய மேனேஜ்மெண்ட் இருந்தப்ப, அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் இருந்திருக்கும் அந்த கம்பெனில. இப்ப புது மேனேஜ்மெண்ட் வரப்ப அவங்களுக்கு அது இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கிட்ட ஒரு செட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. ஒரு செட் ஆஃப் டீம் இருக்கும். அவங்களுக்கு தான் அந்த பிளேஸ் இருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து என்ன சொல்றது? அவங்களுக்கு வந்து திரும்ப அவங்க ஒர்க் பண்ணி, இது பண்ணி, அ அவங்க நல்ல பேர் வாங்கி அதெல்லாம் இருக்கும். ஸோ எப்படி இது பண்ணாலுமே அவங்க ஆல்ரெடி இருக்கவங்கள தான் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுப்பாங்க. ஸோ அது எம்ப்ளாயீஸ்க்கு வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ரெகுலேட்டரி ஹர்டில்ஸ். நம்ம சிம்பிளா நம்ம நெனச்ச மாதிரி சொன்ன மாதிரி, நான் காசு தரேன் குடுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துர முடியாது. ரெகுலேட்டரி ரூல்ஸ் அவ்வளோ இருக்கு. ரெகுலேட்டரி ஆக்ட்ஸ் வந்து அவ்வளோ இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம செக் பண்ணி இது பண்ணி தான் இது பண்ண முடியும். அந்த அந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா, எதுக்காக வச்சிருக்காங்க அப்டின்னா, இப்போ ஒரு கம்பெனியே அவங்க ஃபினான்ஷியலி நல்லா வளர்ந்துட்டே வராங்க அப்டின்னா, எல்லா கம்பெனியுமே அந்த ஃபீல்டுல இருக்க எல்லா கம்பெனியுமே எல்லா காம்படிஷனுமே அவங்க வாங்கி மெர்ஜ் பண்ணி, அப்ப காம்படிஷனே இல்லாம மோனோபோலி ஆயிட்டாங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் அவங்க வைக்கிறது தான் ரேட்டு. அவங்க ஃபிக்ஸ் பண்றது தான் இது ப்ராடக்ட் எல்லாமே. ஸோ அப்படி ஆயிறக்கூடாது அப்டிங்கிறதுக்கு அவங்க செக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு மானோபொலி ஆச்சுன்னா, அது வந்து நுகர்வோர்களுக்கு தான் அது வந்து பிரச்சனையாகும். நம்ம யார் வாங்குறாங்க கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு தான் அது ஃபுல்லா பிரச்சனையாகும். ஸோ அது வராம இருக்கிறதுக்கு தான் அது அவங்க இது பண்றது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி வரது ஒரு ஹர்டில்ஸ் இருக்கு. ஓவர் பேயிங் ஃபார் அக்விசிஷன். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க வேல்யூ விட அவங்க அதிகமா அதிகமா குடுக்குற மாரி இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு பிரீமியம் இருக்கும். ஏதாவது
அவங்களுக்கு வந்து பிராண்ட் நேம் இருக்கும். குட்வில் இருக்கும். அதுக்கெல்லாம் அவங்க சேர்த்து அவங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாரி இருக்கும். அப்படி பே பண்றப்ப, அவங்க ஷேர் ஹோல்டர் வேல்யூ வந்து அது அப்படியே கம்மியாகும். இவங்களுக்கு வந்து அதிகமா பே பண்ணி கம்பெனிய வாங்கிருவாங்க. பட் ஆனா, அவங்க குடுத்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டர் தலையில தான் விழும். அவங்க வேல்யூ வந்து அது கம்மியாகும். அது. அ மேஜர் எம்&ஏ டீல்ஸ் இன் இந்தியா எதெது அப்டின்னா, 2022ல இருக்கறதுலயே பெரிய எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டதுல வந்து இதுதான். இதத்தான் எல்லாருமே அதிகமா சொல்லுவாங்க. HDFC லிமிட்டெடும், HDFC பேங்க்கும் வந்து பிக்கெஸ்ட் மெர்ஜர் இன் இந்தியன் பேங்கிங். சொன்ன மாதிரி இந்தியன் பேங்கிங்ல இருக்கிறதுலயே பிக்கெஸ்ட் மெர்ஜர் வந்து இதுதான். HDFC லிமிட்டெடும், HDFC பேங்க்கும் மெர்ஜ் ஆனது. 2021ல டாடா குரூப்பும், ஏர் இந்தியாவும் மெர்ஜ் ஆனது. டாடா அக்வைர்ட் ஏர் இந்தியா ஃப்ரம் கவர்ன்மென்ட். அது ஆல்ரெடி டாடா குரூப்போடதா தான் இருந்தது. அது கவர்ன்மென்ட் இந்தியா வந்து இது டேக் ஓவர் பண்ணியிருந்தாங்க. அது திரும்ப டாடா குரூப்பே அக்வைர் பண்ணாங்க. அடுத்தது ரிலையன்ஸ் ரீட்டெயில் பிளஸ் ஃபியூச்சர் குரூப் அட்டெம்ப்டட். இது வந்து பிளாக்டு பை லீகல் பேட்டில் வித் அமேசான். இத வந்து பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் ரீட்டெயில் வந்து ஃபியூச்சர் குரூப்ங்கிற ஒரு கம்பெனிய வந்து அ அக்வைர் பண்ண பண்ணியிருக்காங்க. அது வந்து அமேசான் கூட வந்து லீகல் பேட்டில்லாம் நடந்து அது பிளாக் ஆயிருச்சு. அடுத்து Flipkart அக்வைர்ட் பை வால்மார்ட் 1.07 லேக் க்ரோர் டீல் லார்ஜஸ்ட் இ-காமர்ஸ் பைஅவுட். வால்மார்ட் பார்த்தீங்கன்னா, இந்த அ Flipkartஅ 1.07 ஒரு ஒரு 1,00,000 கோடி குடுத்து அவங்க வாங்கியிருக்காங்க. இல்ல இ-காமர்ஸ் பைஅவுட்லயே லார்ஜஸ்ட் இ-காமர்ஸ் பைஅவுட் வந்து இதுதான். அடுத்தது 2017ல வோடாஃபோன் பிளஸ் ஐடியா கிரியேட்டட் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டெலிகாம் கம்பெனி. இது 2ம் வந்து மெர்ஜ் ஆயி இந்தியாஸோட லார்ஜஸ்ட் டெலிகாம் கம்பெனி. அதாவது அந்த டைம்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, ஜியோ இருக்கு, ஏர்டெல்லாம் இருக்கு. அந்த டைம்ல அது 2 மெர்ஜ் ஆனப்ப அது வந்து லார்ஜஸ்ட் டெலிகாம் கம்பெனியா இருந்தது. அதுக்கு அடுத்தது ஃபைனலா என்னன்னா, the M&A is a powerful growth and transformation tool, but must be approached carefully. Successful M&A deals create value for shareholders, but poor planning and cultural misfit can destroy value. இது நீங்க பார்த்தீங்கன்னா, மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் வந்து நல்ல விஷயம் தான். நீங்க கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அது வந்து நல்லதா தான் இருக்கும். பட் ஆனா, அவங்க ப்ராப்பரா இது பண்ணல, அவங்க கால்குலேட் பண்ணி இது பண்ணல, அதிகமா பே பண்ணிட்டாங்க, அவங்க இதில ஏமாந்துட்டாங்க அப்படின்னா, அது ஃபுல்லா ஷேர் ஹோல்டர்ஸ் மேல தான் விழுகும். அத நீங்க ப்ராப்பரா செக் பண்ணி, எந்த கம்பெனி இது பண்ணுதுங்க நீங்க ப்ராப்பரா செக் பண்ணி இது பண்ணணும். When evaluating M&A, always consider strategic rationale and financial impact, integration plan, லாங் டெர்ம் வேல்யூ கிரியேஷன் இது எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணணும். எப்பலாம் M&A வந்து ஒரு கம்பெனி அனௌன்ஸ் பண்ணுதோ, அப்ப இதெல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இதெல்லாம் செக் பண்ணி ஓகேனா தான் அது வந்து நமக்கு பெனிஃபிட்டான மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன். அப்படி இல்லைன்னா, அதில ஏதோ ஒரு ரெட் ஃபிளாக் இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறத நீங்க இது பண்ணணும். நெறையா கம்பெனிஸ் வந்து ஏகப்பட்ட கம்பெனிஸ் நல்லா ரன் ஆயிட்டு இருக்க கம்பெனி, நல்ல பெரிய கம்பெனி, டைவர்சிஃபை பண்றேன், இது பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க சம்மந்தமே இல்லாத ஒரு பிசினஸ் நாங்க இது பர்ச்சேஸ் பண்றோம்ன்னு சொல்லி அதில போய் காச இழந்து கம்பெனிய மொத்தமா இதானவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. சில கம்பெனிஸ் வந்து அந்த மாரி போயி நல்லா டெவலப் ஆனவங்களும் இருக்காங்க. பட் ஆனா சில கம்பெனிஸ் அப்படி போச்சுன்னா, இப்படி மொத்தமா போனவங்களும் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம செக் பண்ணி தான் நம்ம இது பண்ணணும். ஸோ இதுதான் மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன். இது வந்து கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்ல நம்ம பார்த்த 7த் டாபிக்கு. அதுக்கு அடுத்து 8த் டாபிக் ஸ்பின் ஆஃப் அப்படிங்கிற டாபிக்க நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்குனாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம்.